கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்பலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே தொடர் போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணங்களை பார்த்து வருகிறோம். இது தேவனுடைய செழிப்பை, அதாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான தேவனுடைய பிரமாணம் என்றால் சட்டம். பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது வசனம். அப்போ கேட்டது கிடைக்கும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பது கொடுத்தா கேட்டதை விட அதிகமாக கிடைக்கும்னு அர்த்தம். அல்லேலூயா. செழிப்பிற்கான 2 வழிகளில் இதுதான். ஒன்று, கேளுங்கள் கொடுக்கப்படும். இன்னொன்று, கேட்கும்போது கேட்கறது கிடைக்குது. கொடுக்கும்போது கேட்டதுக்கு மேலாக தேவன் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார். பெருக்கம் என்பது, ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய விருப்பம். முதல்ல இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பெருக்கம் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, மனிதனை தேவன் படைத்த போது முதல்ல சொன்ன வார்த்தை, மனிதனை பார்த்து சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் என்ன செய்யுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை, இந்த ஆசீர்வாத வார்த்தையை மனிதனை நோக்கி பேசினதனுடைய காரணம், இதையெல்லாம் மனிதன் செய்யணும். அதற்கான பலனை, ஆற்றலை நான் அவனுக்கு என்ன செய்வேன்? தருவேன். அதுதான் அவனுடைய அர்த்தம். அப்போ தேவனுடைய வேலையை அவர் சரியாக செய்கிறார். மனுஷனுடைய வேலையை நாம் சரியாக என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஆகையினால தான் சொல்கிறாரு, மோசம் போகாதிருங்கள். தேவன் உங்களை வெட்கப்பட விடமாட்டார். எப்போது நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் போது. அப்போ நம்முடைய விதை எப்படிப்பட்டதோ நம்முடைய அறுவடையும் அப்படிப்பட்டது தான். நாம் பெருக வேண்டும். அதாவது வசனம் மனப்பாடமாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் அந்த வசனத்தினுடைய சரியான வெளிப்பாடு, சரியான அர்த்தம் நம்முடைய இருதயத்தில் நாம் புரிந்து கொண்டு இருப்பது மிக மிக முக்கியம். அதுதான் நல்லது. நாம் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை, தேவனுடைய விருப்பம். அந்த தேவனுடைய விருப்பத்தை நாமும் என்ன செய்யணும்? நம்முடைய விருப்பமாக வைத்திருக்க வேண்டும். அப்போ தேவன் நமக்கு கொடுத்த ஆசை தான் இது. இது தவறு கிடையாது. நம்ம படிப்பில் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்லா வளர்ந்துருக்கணும். அப்படிங்கிறது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்த விருப்பங்கள். அந்த விருப்பத்தை தேவன் சொன்ன பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த பெருக்கத்தை வைத்துதான், இந்த பெருக்கத்தின் ஆசையை வைத்துதான் பிசாசும் நம்ம என்ன செய்கிறான்? அழிப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். ஆகையினால தான் அநேக ஊழியர்கள் சொல்கிறது என்னென்னா, ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்காதீங்க. அதை பிரசங்கம் பண்ணிங்கன்னா ஜனங்க கெட்டு குட்டி சவராக போயிடுவாங்க, அவங்க ஆசீர்வாதத்தின் பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏனென்றால் சிலர் ஆசீர்வாதத்தின் பின்னாடி போயிடுறாங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை மறந்து போயிடுறாங்க.
அது தவறு. இப்போ ஒரு டூ வீலர் வாங்குகிறோம், அதில் போகிறோம். டூ வீலர் நல்ல ஸ்பீடாகவும் போகலாம், மெதுவாகவும் போகலாம். வேகமாக போகும்போது ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆயிடுது, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு நடந்துடுது. இப்போ டூ வீலரில் போனால் அடிபடும்போது காயங்கள் பெருசாக இருக்குது. அதே சைக்கிளில் ஓட்டிகிட்டு போய் இடிக்கும்போது காயங்கள் சின்னதாக இருக்குது. இப்போது டூ வீலரே தவறு, டூ வீலரே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ, அதே போல் தான் ஆசீர்வாதமே தவறுன்னு சொல்கிறது. ஏனென்றால் தேவன் சரி என்று சொன்னதை மனிதர்கள் தவறு என்று சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் வந்து ஆண்டவரை எதிர்த்து பேசுகிறது. ஆண்டவரை எதிர்த்து பேசுகிறதுக்கு மனிதனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆண்டவர் எதை சரி என்று சொல்லுகிறார் அதை சரின்னு பேசணும், எதை தவறுன்னு சொல்கிறாரோ அதை தவறு என்று பேசணும். அப்போ ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை தான் எல்லா காலகட்டத்திலும் பார்க்க வேண்டுமே தவிர ஆசீர்வாதத்தை அல்ல. இப்போ கவர்மெண்ட்டு நமக்கு வந்து இப்போ நிறையா பேர்த்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க, மாதம் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுக்குற கவர்மெண்ட்டை பார்க்கணுமா அல்லது ஊக்கத்தொகையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? எதுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும்? கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு. அதே போல தான் ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் ஆசீர்வாதத்தையே பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறவங்க தான் என்ன செஞ்சிடறாங்க, சர்ச்சை விட்டுவிட்டு எங்கேயாவது போயிடுவாங்க. ஆண்டவரை விட்டுவிட்டு வழி விலகி இது சரியில்லை அது சரியில்லைன்னு எல்லாத்தையும் சரியில்லைன்னு சொல்லி கடைசியில் அவங்க சரியில்லாமல் போயிடுவாங்க. நிறைய பேர் கெட்டு போனதுக்கு காரணம் அதுதான். இந்த சபை சரியில்லை அப்படின்ட்டு அங்கே போகிறது, அங்கே போய் அந்த சபை சரியில்லைன்ட்டு அங்கிட்டு போகிறது, அது சரியில்லைன்னு இங்கே போகிறது. ஒவ்வொரு இடமா போய் போய் இவங்க ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. உண்மையான காரணத்தில் வெளியே போனால் தவறு கிடையாது, ஒரு நியாயமான காரணமாக இருந்தால் பரவாயில்ல. இவங்களுக்கு பிடிக்கலை, இவங்க நினச்ச மாதிரி சர்ச்சை நடக்கலை. இவங்க நினச்ச மாதிரி நடத்தணும்னா இவங்க தான் சர்ச்சை நடத்தணும், அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன செய்கிறாங்க, இவர்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கலைன்னு இவங்க கிளம்பி வெளியே போயிடுவாங்க, போய் வேறு சர்ச்சுக்கு போவாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அங்கேயும் சரி இருக்காது, அங்கேயும் அவங்களுக்கு பிடிக்காது, திரும்ப அங்கேருந்து கிளம்பி வேறு சர்ச்சு, இப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஒரு 4-5 சர்ச்சு போனதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது எந்த ஊழியக்காரரும் சரியில்லை, எந்த சபையும் சரி கிடையாது அப்படின்ட்டு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே சர்ச்சை ஆரம்பிப்பாங்க. வீட்டில் உட்காந்து என்ன செய்வாங்க, அவங்களே சர்ச்சை ஆரம்பித்து 3 மாதம் கூட என்ன செய்யாது, ஓடாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஊர் ஊராக எங்கிட்டாவது போவாங்க, நானும் பிரசங்கம் பண்ண வரேன்ட்டு ஊர் ஊராக போவாங்க. ஒரு 2 மாதம் ஓடும், அதுக்கப்புறம் என்ன ஆகாது, போகாது. இவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரவே முடியாது. ஒரு பிள்ளைகள் எப்போ சரியாக வளர முடியும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் அடங்கி இருக்கும்போது தான் சரியான முறையில் என்ன செய்ய முடியும், ஒரு நல்ல பெற்றோர் அந்த பிள்ளைகளை வளர்க்க முடியும். அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அந்த குடும்பத்தில் அந்த பெரியவங்க சொல்கிறத கேட்டு அந்த பிள்ளைகள் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் சரியான முறையில் வளருவாங்க. சின்ன வயசுலேயே அந்த குடும்பத்தில் அவங்க அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அவங்க அப்பா ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எழுத்து பேசிட்டு வீட்டை விட்டு ஓடிடுச்சுன்னு வைங்களேன், அது சரியான ஒழுக்கத்தில் என்ன செய்யாது, வளராது. இப்படி தான் இன்றைக்கு இந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சபையை விட்டு இன்னொரு சபை, அதை விட்டு இன்னொன்று, அதை விட்டு இன்னொன்று, இப்படியே போயிட்டே இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே சில விஷயம் இல்லை, இவர்களால் அடங்கி இருக்க முடியவில்லை, யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு அங்கே இருக்க முடியலை. ஆகையினால ஒவ்வொரு சபையாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் எந்த சபையும் சரியில்லைன்னு வாங்க, சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்களே சர்ச்சை ஆரம்பிப்பாங்க. சர்ச்சை நடத்த முடியாது, தேவனுடைய அழைப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியாது, சபையை நடத்த முடியாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாஞ்சை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், தனிநபர் ஊழியம் செய்யலாம். ஆனால் சபையை ஆரம்பிக்கணும்னா அதற்கு தேவனுடைய திட்டமான முழு நேர அழைப்பு இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் சபையில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சர்ச்சை நடத்த முடியும். அப்படி இல்லைன்னா நடத்த முடியாது. ஒரு நேரம் ஃபெயிலியர் ஆகி கடைசியில் ஊழியத்தை விட்டுட்டு இவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. கடைசியில் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் போய் எல்லாம் இவர்களை நம்பி சிலர் வந்திருப்பாங்க சர்ச்சை நடத்தும் போது, அவங்க வாழ்க்கையும் போய் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆகையினால தான் நமக்கான சபையை நாம் தேர்ந்தெடுப்பதிலே மிக மிக கவனமாக இருக்கணும். எங்கே வசனம் இருக்குது,
எங்க வார்த்தை சரியா இருக்குது, எங்க போனா நான் ஆண்டவருக்குள்ளாக நெருங்குகிறேன், எந்த சர்ச்சுக்கு போய் உட்கார்ந்தா எனக்கு ஆறுதல் கிடைக்குது, என் பிரச்சனை நீங்குது, எங்க போனா ஆண்டவரை குறித்து ஒரு நல்ல காரியங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற நல்ல காரியங்கள் எனக்கு போதிக்கப்படுது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், போகணும். ஜெபிப்பதற்கு ஜெப கோபுரங்கள் போதும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்பதற்கு உங்கள் வீடு போதும், ஜெப கோபுரம் போதும், ரைட்டுங்களா, பிரேயர் ஹால் போதும். ஆனால் வசனத்தை கேட்பதற்கு சர்ச்சு வேணும். அல்லேலூயா. ஆலயம், தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணலை. நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிங்க. ஆண்டவர் தேவாலயத்துக்குள்ளே போகும்போதெல்லாம் என்ன செஞ்சார், பிரசங்கம் பண்ணினார். சரி, தேவாலயத்தில் தான் இந்த வேலை பார்த்தாருன்னா வெளியில் வந்தோடனே என்ன பண்ணார், என்னங்க பண்ணார், வாங்க எல்லாரும் கூடி ஜெபிப்போம்னு சொன்னாரா? இல்லை. அவர்கிட்ட 10 பேர் இருந்தாலும் சரி, திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக வந்து நின்றாலும் சரி, அவர் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து போதித்தார். அதுதான் ஊழியம். தேவனுடைய வசனங்கள் பிரசங்கிக்கப்படணும், தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படணும். தேவனுடைய வசனங்கள் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அதுதான் சபை. அல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு பிரேயர் டவரை தேடி ஓடுறாங்க. பிரேயர் பண்ணுறது தப்பு கிடையாது, நான் அதுக்கு எதிரி கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை விட ஜபத்திற்கு இன்றைக்கி அதிக முக்கியத்துவம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல பிரசங்கம் நடக்குது, இன்னொரு இடத்துல ஜபம் நடக்குது அப்படின்னா ஜனங்க எங்கே ஓடுறாங்க, ஜபம் நடக்கிற இடத்துக்கு ஓடுறாங்க. ஜெபிச்சா சரியாயிரும்னு. கீழ்ப்படியாமல் ஜெபிச்சா சரியாகாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வசனம் தெரியணும், சிலபஸ் தெரியணும், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சதுக்கப்புறம் ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபிச்சா நீங்கள் கேட்குறது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஜெபத்தின் அஸ்திபாரமே என்னதான், கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படுகிறோமான்றதை பார்க்கணும். கீழ்ப்படியாமல் எத்தனை இடத்துல போய் ரெட்ரீட்டில் போய் உட்காந்தாலும் உட்காந்த நேரம் நல்லாயிருக்கும், அந்த இதில் கலந்துட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்ன செய்யும், மனசு ஒரு திருப்தியாக நல்லா இருக்கும். ஆனால் பிரச்சனை மாறி இருக்குமானா மாறி இருக்காது. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன். நாம் அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் எந்த ஊரில், எந்த ரெட்ரீட்டில், எந்த முகாமில் போய் உக்காந்துட்டு வந்தாலும் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போகிறது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால தான் சொல்கிறேன், முதல்ல வசனம், தேவனுடைய வார்த்தை. அடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டணும். புரிஞ்சுக்கிட்டு சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இப்போது நாம் கேட்குறதெல்லாம் என்ன செய்வார், ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் அவருக்கு நிகராக வைத்தது ஜெபத்தை அல்ல, அவருடைய வார்த்தையை. அவரும் அவருடைய வார்த்தை ஒன்று. அந்த வார்த்தை தான் ஆதியில் இருந்துச்சு. அந்த வார்த்தை எங்கே இருந்துச்சு, தேவனிடத்தில் இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ தேவன் தனக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதையை தம்முடைய வார்த்தைக்கு வைத்திருக்கிறார். வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காமல் வேறு எதுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தாலும் சில ஃபெயிலியர்களை நாம் பார்த்து தான் ஆகணும். ஏனென்றால் சிலபஸ் புரியாமல் எக்ஸாம் எழுத முடியாது, படிக்க முடியாது. அப்போ தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியது ரொம்ப முக்கியம். வசனத்தை அதிக நேரம் கேட்கணும், அதுக்கப்புறம் ஜெபிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். இதெல்லாம் செய்யும்போது தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அடுத்த லெவலுக்கு தேவன் கொண்டு சென்று கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை அல்ல, தேவனை நாம் முன்னிலையிலே வைக்க பழக வேண்டும். கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை விட கொடுத்த தேவன் மிக மிக முக்கியம். இதை மறந்துடக்கூடாது. முதலாவது தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் என்ன செய்யுங்க, தேடுங்கள். அப்பொழுது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் வச்சிருக்கிற சிஸ்டமே அதுதான். ஃபஸ்ட்டு அவருக்கு மரியாதை. தேவனுடைய ராஜ்யம்னா அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு மரியாதை, அவருக்கு மரியாதை. அதை கொடுக்கும்போது
நாம் கேட்ட மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு என்ன செய்ய அடிஷனலாக தேவன் தருகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ஆதியாகமம் 3:1 முதல் 5. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அதுக்கு இயற்கையாகவே அந்த தந்திரமான ஒரு குணம் அதுக்கு இருக்குது. அது என்ன கேட்குது பாருங்க, ஏவாள் கிட்ட, தோட்டத்தில் இருக்கக்கூடிய சகல மரத்தினுடைய கனிகளையும் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரா? ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற சகல மரத்தினுடைய கனியையும் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க மரம், அடுத்து ஜீவ விருட்சத்தின் மரம், 2 மரம் இருக்குது. இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. மற்ற எல்லாத்தையும் சாப்பிடலாம், நடுவில் இருக்க அந்த 2 மரத்தினுடைய கனியை நீங்க என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சிலர் கேட்கறது என்னன்னா, இதை எதுக்கு படைச்சு வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் இவங்க சாப்பிட்டு இவ்வளோ பிரச்சனை இதெல்லாம் தேவையா? அதுக்கு அந்த மரத்தை படைக்காமே இருந்திருக்கு. ஆண்டவர் அந்த மரத்தை படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். தேவன் நோக்கம் இல்லாமல் எதையும் உண்டாக்கவில்லை. அது அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வச்சிருக்கிறார். ஆனால் இப்போ இல்லை. ஆண்டவர் ஒரு காலம் வச்சிருப்பார். அந்த காலத்தில் ஆதாமுக்கு ஏவாளுக்கு அதை கொடுப்பதற்காக தான் அதை வச்சிருக்கிறார். ஆனால் இப்போ என்ன சொல்றாரு? தோட்டத்தில் இருக்கக்கூடிய சகல விருட்சத்தின் கனியையும் நீங்கள் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தில் இருக்க 90% நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அந்த நடுவில் இருக்கு பார்த்தீங்களா 10%, அந்த நடுவில் இருக்க அந்த 2 மரத்தினுடைய கனியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது என்னோடதுன்ட்டார். அப்போ 10% நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அது தசம பாகம். ஆண்டவர் அங்கேயே ஆரம்பிக்கிறார். இதை மனிதர்கள் கடைபிடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கிறார். தன்னுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்குதா இல்லையான்னு பார்க்கிறார். அதாவது பூமிக்கான ஆளுகையை ஆண்டவர் மனுஷன்கிட்ட கொடுத்துட்டார். இப்போ பூமியில முழு அதிகாரமும் மனுஷன்கிட்ட தான் இருக்கு. ஆகையினால தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆதாம் ஏவாள் என்று பெயர் வைத்த தேவன் மற்ற மிருகங்களுக்கு பெயர் வைக்கல. அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் கொடுத்துட்டாரு. இப்போ அவங்க தான் பெயர் வைக்கிறாங்க. அப்போ அதிகாரத்தை கொடுத்தவர் மீண்டும் அந்த அதிகாரத்தை எடுக்குது கிடையாது. இப்போ பூமிக்கான அதிகாரம் முழுவதும் மனிதன்கிட்ட இருக்கும்போது தேவன் வாலண்டியராக உள்ள வந்து அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்யறது இல்லை. அவர் மனிதர்கள் மூலமாக தான் செய்கிறார். இப்போ மனுஷன்ட்ட சொல்றாரு, எல்லாத்தையும் சாப்பிடு, நடுவில் இருக்கிறது மட்டும் சாப்பிடாதன்ட்ட. இப்போ சர்ப்பம் என்ன கேட்குது பாருங்க, தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரத்தினுடைய கனியையும் தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? கேள்வி எப்படி இருக்கு பாருங்க. அது நியாயமா? அதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன தெரியும்? தோட்டத்தில் நடுவில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய கனியை தான் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்றது சர்ப்பத்துக்கு நல்லா தெரியும். ஆனால் கேள்வி எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குதுன்னா, தேவன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரத்தினுடைய கனியையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? இப்போ ஏவாள் சொல்றாங்க, இல்லை இல்லை, நாங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சகல மரத்தினுடைய கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய கனியை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்பன்னா என்ன அர்த்தம்?
நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா செத்துருவீங்கன்னு யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்லியிருக்கார். நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அதான் வசனம். இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அப்போ ஏவாள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் சாகாதபடிக்கு அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய கனியை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டா செத்துருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன மாதிரியான மரணத்தை ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரீர மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசலை. நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னாரு. அது சரீர மரணத்தை அல்ல, அது ஆவிக்குரிய மரணத்தை ஆண்டவர் பேசுறாரு. எது ஆவிக்குரிய மரணம்? இப்போ ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் செடி கொடிகளை உண்டாக்கும் போது அவர் சொல்றாரு, பூமியானது புல்லையும் பூண்டுகளையும் என்ன செய்யட்டும்? பிறப்பிக்க கடவுது அப்படின்னு சொல்லுவார். அப்ப முதல்ல தாவரங்களை பிறப்பித்தது எது? எது பிறப்பித்துச்சு? பூமி. ஏன்னா சிருஷ்டிப்புல இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இதெல்லாம் புரிஞ்சாதான் ஆவிக்குரிய மரணம்னா என்னன்னு புரியும். பூமி தான் முதல்ல தாவர வகைகளை பிறப்பிக்கிறது, விதை பிறப்பிக்கவில்லை. ஏன்னா விதையே இல்லை. தேவனுடைய வார்த்தையின்படி பூமியானது தாவரங்களை பிறப்பிக்குது. அப்ப பூமியை விட்டு செடியை பிடுங்கிட்டா செடி இறந்து போயிடும். அதுதான் மரணம். அப்ப அந்த செடியும் மரமும் எதுல தான் இருக்கணும்? பூமியோடு இணைந்து இருக்க வேண்டும். அடுத்து மீன்களை, நீர்வாழ் உயிரினங்களை ஆண்டவர் உண்டாக்குறாரு. எதுல இருந்து உண்டாக்குறாரு? ஜலமானது இந்த உயிரினங்களை திரளாய் பிறப்பிக்க கடவுது என்றார். அப்படியே ஆயிற்று. வசனதான். அப்ப முதல்ல மீன்களை பிறப்பித்தது எது? சமுத்திரம், ஜலம். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜலம் தான் என்ன செய்யுது? முதல்ல மீன்களை உருவாக்குகிறது. இப்ப அந்த மீன்களை நீங்க தண்ணியிலிருந்து எடுத்துட்டீங்கன்னா அந்த மீன் என்ன செய்யும்? இறந்துரும். அந்த மீன் தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும். இப்ப இதே போல மனிதனுடைய சரீரம் எதிலிருந்து உருவாக்கப்பட்டுச்சு? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டார். தேவன் அப்படிதான் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு உருவாக்குறார். மனிதனை உருவாக்கி பொம்மை மாதிரி செஞ்சுட்டு அவனுடைய மூக்கில், நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை அவர் ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்துமாவானார். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட சுவாசம் தேவன் கொடுத்தது. இந்த சரீரம் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ உள்ள இருக்கிற அந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்கு மரியாதை. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், என் ஆவி இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அந்த பேருக்கு வேல்யூ இருக்கு. நான் மரிக்கும் போது என்னுடைய ஆவி என்ன செய்யுது? சரீரத்தை விட்டு வெளியே போயிடுது. அப்போ அந்த சரீரத்துக்கு பேர் என்னதுங்க? ஆங்கிலத்தில் பாடின்னு சொல்கிறோம். பாடி எப்போ எடுப்பீங்கன்னு கேட்குறோமா இல்லையா? அவர் பேரை சொல்லியா கேட்குறோம்? இல்லை. ஆனால் அவர் உடம்பு தான் அங்கே இருக்குது. அன்னார் பேரை கூட சொல்கிறது இல்லை. பாடி எப்போ எடுக்கிறாங்க கேட்குறோமா இல்லையா? அப்போ வெறும் உடல், உயிரற்ற உடலுக்கு அவ்வளோதான் மரியாதை. அந்த உயிரற்ற உடல் எங்கே தான் போகுது கடைசியில்? அது எங்கேருந்து உருவாக்கப்பட்டுச்சு? மண்ணிலிருந்து. அது எங்கே போகுது? மண்ணுக்கு தான் போகுது. அதான் மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்புது. ஆனால் தேவன் கொடுத்த ஆவி எங்கே போகுது? தேவன்கிட்ட போகும். நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தால் பரலோகத்துக்கு போயிடுவோம். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, பிள்ளைகளாக இல்லைன்னா அவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா எங்கே போயிடுவோம்? நம்முடைய ஆவி தேவனுடைய வார்த்தையின்படி நரகத்துக்கு போயிடும். இப்போ எது ஆவிக்குரிய மரணம் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்.
அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை தேவனுடைய வார்த்தை மீறி அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா தேவனுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்படும். சரீர பிரகாரமாக உயிரோடு தான் இருப்பான் ஆதாமும் ஏவாளும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே தேவனுக்கும் இவர்களுக்கும் இடையேயான தொடர்பு துண்டிக்கப்படுது. அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய மரணம். ஏனென்றால் அந்த ஆவியை கொடுத்தது தேவன். அப்போ தேவனோடு இணைந்திருக்கும் போது தான் ஒரு மனிதன் ஆவிக்குரிய ரீதியில் உயிரோடு இருக்கிறான். தேவனோடு இணைந்து இல்லைனா, அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா அவன் ஆவிக்குரிய ரீதியிலே மரணத்தை அடைகிறான். அதனால தான் ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவரோடு தொடர்போடு இருக்கிறவர்களுக்கு கல்வாரி சிலுவையை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சொன்னால் நல்லா புரியும். அந்த தொடர்பை இல்லாதவனுக்கு கல்வாரி சிலுவையை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் சொன்னால் அவனுக்கு புரியவே புரியாது. அவன் கேலி பண்ணுவான். அவர் செத்தா எனக்கு மீட்பு உண்டான்னு கேட்பான். அவரே அவரால் காப்பாற்றிக்க முடியல, அவர் எப்படி என்னையை காப்பாற்றுவார்னு கேட்பான். ஏன்னா அவனுக்கு புரியாது. அவன் ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறான். சரீர பிரகாரமாக ஜடம் மாதிரி சுற்றுது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் தேவனோட என்ன இல்லை, தொடர்பு இல்லை. அதனால தான் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஏன் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு இணைக்கப்பட்டீங்களான்னு அர்த்தம். அதுக்கு ஆண்டவர் உருவாக்குன இந்த சரீரம் பூமியில் இருக்குது இல்லைங்களா? இந்த சரீரத்தை நீங்கள் பூமியை விட்டு வேறு எங்கே கொண்டு போய் வச்சாலும் இந்த சரீரம்னால இருக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? ஒன்றும் இல்லை, கடல் இருக்குது, கடலுக்குள்ளே போகிறீங்க, இருக்க முடியுமா? ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை மூழ்கி போகணும். மூழ்கி எங்கே தான் போவோம்? கடைசியில் மூழ்கி அந்த கடலுக்கு அடியில் இருக்க பூமிக்கு தான் போவோம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த சரீரம் மண்ணான சரீரம், மண்ணை தேடி தான் போகும். கடலில் ஆழமாக போயிட்டீங்க, இப்போ கால் தரையில் படலை, ஒருவேளை நீச்சல் தெரியலனா நாம் குடிச்சு எங்கே போவோம்? கீழே பூமியை நோக்கி தான் போவோம். சரி, இப்போ ஸ்பேஸுக்கு அனுப்புகிறாங்க. மனிதன் இதே உடம்போட போயிட முடியுமா அப்படின்னா இல்லை. ஸ்பேஸில் இருக்கணும்னா அதற்கேற்ற பல எக்யூப்மெண்ட்ஸு, அதற்கேற்ற உடைகள் இதெல்லாம் போட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு சில ட்ரைனிங்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் அங்கே போய் என்ன செய்ய முடியும், அவனால் இருக்க முடியுமே தவிர பூமியில் இந்த சரீரத்தில் நம்ம அப்படியே சாதாரணமாக இருக்கிற மாதிரி வேறு எங்கேயும் இருக்க முடியாது. காரணம், இந்த சரீரம் பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ பூமி யாருக்கு சொந்தம்? மனிதனுக்கு சொந்தம். அல்லேலூயா. இது முதல்ல புரியணும். எப்போ பரலோகம் போலான்ட்டு உட்காந்துருக்காதீங்க. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் கூட்டிகிட்டு போவார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த பூமியில் பரலோக வாழ்க்கையை வாழணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதற்காக தான் நம்மளை இங்கே வச்சுருக்கார். இப்போ இந்த பூமியை விட்டு நம்முடைய சரீரம் பிரிக்கப்படவே முடியாது என்பதை நாம் திட்டமாய் தெரிந்து கொள்ளணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? எனக்கும் உனக்கும் உண்டான தொடர்பு துண்டிக்கப்படும். நீ ஆவிக்குரிய ரீதியிலே மரணமடைந்த மனிதனாக மாறிடுவ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான்? சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படிங்கிறான். இப்போ பிசாசு எதை குறித்து பேசுகிறான் அப்படின்னா சரீர மரணத்தை குறித்து பேசுகிறான். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சாகவலாம் மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் பேசின வார்த்தையை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அதை மாற்றி பேசுவது தான் பிசாசினுடைய வேலை. அதுதான் பிசாசினுடைய தந்திரம். சில நேர்மையான ஆசைகளை கூட சிலர் என்ன செய்கிறாங்க, கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இதற்காக சிலர் விரதம் இருக்கிறாங்க சில நாட்கள் வரை. சிலர் ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. சிலர் எங்கேயாவது மலைப்பகுதிகளில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரீரத்தை ஒடுக்குகிற காரியம். நேர்மையான ஆசைகள் எல்லாமே தேவன் கொடுத்த விருப்பங்கள். அதை தவறு என்று நாம் என்ன செய்யக்கூடாது, எண்ணவே கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைகள்
உங்களை விட படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், திருமணம் பண்ணி உங்களை விட சந்தோஷமாக இருக்கணும், உங்களை விட நல்ல ஆவிக்குரிய பொருளாதார நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சரியான ஆசையா தவறான ஆசையா? அது சரியா தப்பா? சரியான ஆசையா? உங்கள் பிள்ளைகள் உங்களை விட எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது சரியான ஆசை. இதே போல தான் தேவன் நம்மை பற்றி நினைக்கிறார். நாமளே இப்படி நினைக்கும் போது சகலத்தையும் நேர்த்தியாய் உண்டு பண்ணின தேவன் நம்மை குறித்து நினைக்கிற நினைவுகளும் இதுதான். அதான் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நீ நினைக்கிறத காட்டிலும் கோடி மடங்கு நல்ல நினைவுகளையும் நல்ல வழிகளையும் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அப்படி அர்த்தத்தை சொல்றேன். பரலோகத்தில் வர்ஷிப் லீடரா மியூசிக் டைரக்டராக இருந்தவன் தான் லூசிஃபர். தேவன்தான் இந்த லூசிஃபரை உருவாக்கினார், ஒரு பெரிய தேவ தூதனாக உண்டாக்கினார். மட்டுமல்ல, இசையை வாசிப்பதற்கு, பாடுவதற்கு எல்லா தாளந்துகளையும் ஆற்றலையும் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். பரலோகத்தில் அவன் தான் லீடர். ஆண்டவர் துதிக்க ஆராதிக்க இதுக்கு எல்லாத்துக்கும் லீடர் யாரு? அதான். அந்த இசையை இன்றைக்கு பலர் எடுத்து பிசாசுக்காக யூஸ் பண்ணுறாங்க, சினிமா மற்ற காரியங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இசையை பிசாசு உருவாக்கவில்லை, மியூசிக்கை பிசாசு உருவாக்கவில்லை. இசையை உருவாக்கினவர் தேவன். சிலர் ஆண்டவருக்காக இல்லாமல் பிசாசுக்காக யூஸ் பண்ணுறாங்க, சினிமாவுக்கு அது இதுன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிசாசு அதாவது லூசிஃபர் தான் தேவனாக வேண்டும் என்று நினைத்தான். என்ன செஞ்சாலும் ஆக முடியல. ஆகையினால தேவ தன்மையிலே உண்டாக்கப்பட்ட மனிதனோடு அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவரோட நான் பரலோகத்தில் பெரிய ஆளாக இருப்பேன்னு நினைச்சான். அதை ஆண்டவர் அறிந்தார், அவனை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளினார். அவன் இப்போ என்ன செய்யறான்? தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவ தன்மையில் உண்டாக்கப்பட்ட மனிதனை கெடுக்கும் விதமாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால தான் உங்களுக்கு எனக்கும் பூமியில் போராட்டம். நீங்கள் நல்லா பாருங்கள், கெட்ட வழியில் போகும்போது எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்களா? கெட்ட வழியில் கெட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பெருசாக எந்த இஷ்யூவும் வர்ற மாதிரியே தெரியாது, எல்லாமே பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். நல்ல வழியில் ஒரு இதை செஞ்சு பாருங்களேன், 10 பேர் வந்து நிற்பான் எழுத்து. இதுக்கு காரணம் என்ன? பிசாசு அவனுக்கு நல்ல காரியங்கள் பிடிக்காது. அப்போ யார் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தவர்கள் அப்படின்னா, தேவனோடு தொடர்பு இல்லாதவர்கள் தான் யாரு? ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தவர்கள். இது நடக்கவே கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இது நடக்க வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய விருப்பம். ஏன் உங்களை எல்லா வாரமும் கோயிலுக்கு வாங்க, கரெக்டான டயத்துக்கு வாங்க, டெய்லி பைபிள் வாசிங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க, டெய்லி நல்ல பிரசங்கங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவிக்குரிய மனிதனுக்கு உணவை கொடுத்து கொண்டே இருங்கள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தேவனோடு இருக்க தொடர்பை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? பிரிஞ்சிடக்கூடாது. ஆவிக்குரிய மரணத்தை நீங்கள் அடைஞ்சிடக்கூடாது என்பதற்காக. என் ஆவிக்குரிய மரணத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா அதன் பின்பு சரீர பிரகாரமாய் நீங்கள் ஒரு ஜடம் மாதிரி தான் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய பார்வையிலே நம்ம பணம் தான், நாம் மனிதர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அவரோடு இருக்க தொடர்பு என்னைக்கு போகுதோ அன்றைக்கு நாம் வெறும் பணம் தான். அதனால தான் நம்முடைய ரோல் மாடல் அவிசுவாசிகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, அவிசுவாசிகள் நம்முடைய ரோல் மாடல் கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய உலக பிரகாரமான அறிவை பெற்றிருந்தாலும் சரி, தேவனுடைய அறிவு எல்லா உலக பிரகாரமான அறிவை காட்டிலும் மேலான அறிவு. தேவனுடைய ஞானத்தை தேவன் நமக்கு தரும்போது ஒரு செகண்ட் போதும் இருக்கிற நிலைமையிலேருந்து வேறு நிலைமைக்கு போகிறதுக்கு. ஆகையினாலே உலக பிரகாரமான அறிவை மேன்மையாக நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. அது இருப்பது நல்லது, ஆனால் உலக மனிதர்கள் நம்முடைய ரோல் மாடல் கிடையாது. ஆவிக்குரிய மனிதர்கள், தேவன் தான் நம்முடைய ரோல் மாடல். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழ்மை, அதே போல் ஏழ்மை ஒரு நாளும் தெய்வீகம் அல்ல.
அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏழையாக இருக்கிறது தான் தெய்வீகம் என்பது அது வேறு மதம். அவங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆசையை திறந்துட்டேன்னு சொல்லி, எல்லா ஆசை பாசங்களை விட்டுட்டேன்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல போய் குளிர் பிரதேசத்தில் போய் அங்கே உட்காந்து தவம்லாம் பண்ணுறாங்க. அது அவர்களுடைய மதம். அதை பற்றி நமக்கு எந்த கருத்தும் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவம் என்பது ஆசையை திறந்துட்டு போகிறதில்ல, அல்லது ஏழ்மையாகவே இருக்கிறது அல்ல. ஏழ்மை தெய்வீகம் அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே தேவனை பிரியப்படுத்த கிறிஸ்தவர்கள் பழக வேண்டும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஆனால் அதை ஒரு பிரதிஷ்டையா ஆக்கக்கூடாது. நான் ஆண்டவருக்காக சாப்பிடாம இருக்கேன், அது கிடையாது. அது பிரதிஷ்டை கிடையாது. ஆண்டவர் அப்படி எங்கேயும் சொல்லலை. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்தும். புரியுதுங்களா? ஆண்டவர் மேலே எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறோமோ, அந்த விசுவாச செயல்களை செய்கிறோமோ, அது மட்டும்தான் தேவனை பிரியப்படுத்தும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையோ, அல்லது பாத யாத்திரை போகிறதுனாலையோ, அல்லது விரதம் இருக்கிறதுனாலையோ அதெல்லாம் தேவனை என்ன செய்யாது, ஒரு நாளும் பிரியப்படுத்த முடியாது, பிரியப்படுத்தாது. பிசாசு தேவனுக்கு மேலே ஆகணும்னு நினைச்சான். தேவனைப் போல ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். தேவனைப் போல அதிகாரம் தனக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தான். இதனால தான் பிசாசு தேவனால் வீழ்த்தப்பட்டான். ஆண்டவர் தம்முடைய சாயலால் உருவாக்கப்பட்ட மனிதனை மிகவும் அன்பு கூறுகிறார். எப்படியா சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரே ரீசன் தான். நமக்காக மட்டும்தான் தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பலியாக கொடுத்தார். நம்மை மீட்பதற்காக. சிங்கத்தை மீட்பதற்காக இல்லை, நாய்களை மீட்பதற்காக இல்லை, சிறுத்தை மீட்பதற்காக இல்லை, மயிலை மீட்பதற்காக இல்லை, எந்த பறவைகளை மீட்பதற்காக இல்லை, எந்த விலங்குகளை மீட்பதற்காக இல்லை. அவருடைய சாயலிலும் அவருடைய தன்மையிலும் உருவாக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து, தரித்திரத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே பலியாக கொடுத்தார். அந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். இப்போ பிசாசு ஏவாள்கிட்ட சொல்கிறான், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். அது என்ன சொல்கிறேன்? இதை சாப்பிட்டா நீங்கள் ஞானிகளாக மாறிடுவீங்கிறான். இது தேவனுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஞானிகளாக மாறுவதை தேவன் விரும்பவில்லை அப்படிங்கிறதான் அவன் சொல்கிற வார்த்தை. இன்டைரக்டாக தான் சொல்கிறான். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல பெரிய ஞானிகளாக மாறிடுவீங்க. நீங்கள் அப்படி ஆகக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார் போல் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு என்ன செய்யலை, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்கிறான். பாருங்க, தேவன் நம் மீது மிகுந்த அன்பை வைத்திருக்கிறார். ஆனால் எப்படி சொல்கிறான்? நீங்கள் நல்லா இருக்கிறது தேவன் விரும்பலைன்னு சொல்கிறான். எத்தனை முறை உங்களுடைய பொருளாதார பிரச்சனை, குடும்பத்தின் சூழ்நிலை, இதில் நீங்கள் யோசித்துருக்கிறீங்க, நாம் நல்லா இருக்கிறது ஒருவேளை தேவனுக்கு பிடிக்கலையோ, நாம் மேலே வரணும்னு ஆண்டவர் விரும்பலையோ, இப்படியே இருக்கிறோமே, மேலே வரவே முடியலையே, ஆண்டவன் நினச்சா ஒரு நிமிஷத்தை தூக்கி விட்டுறலாமே, நினச்சிருக்கீங்களா இல்லையா? உங்கள் காதில் அப்போ பேசுனது பிசாசு. அவன் என்ன சொல்கிறான்? தேவன் என்ன நினைக்கிறாரு? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, நீங்கள் இப்படியே அழிஞ்சு போயிடணும்னு ஆண்டவன் நினைக்கிறாரு அப்படின்னு உங்கள் காதில், உங்கள் மனசுக்குள்ளே என்ன செய்கிறான்? பிசாசு பேசுகிறான். அதனால தான் தேவனை குறித்த சரியான பார்வையும் பிசாசை குறித்த சரியான தெளிவும் இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கு நல்ல பிரசங்கத்தை கேட்டால் தான் தெரியும். அப்போ ஆண்டவர் ஏன் பழத்தை சாப்பிட வேணும்னு சொன்னார்? சாப்பிட்டா நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க? தேவர்களைப் போல் ஆயிடுவீங்க. தேவர்கள்னால் பெரிய ஞானிகளாக மாறிடுவீங்க. உண்மை என்னன்னா, அவங்க ஏற்கனவே தேவர்களாக தான் இருக்காங்க.
அவங்க ஏற்கனவே தேவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏதேன் தோட்டம் ஒரு மினி பரலோகம், பூமியில் தான் இருக்குது, ஆனால் மினி பரலோகம். அதுக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிறார். பரலோகத்தில் ஒரு மனுஷன் இருக்கான்னா அவன் தேவர்களாக தான் இருக்கணும் இல்லையா? அப்போ ஆதாமும் ஏவாளும் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் தாங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதே தெரியாமல் இருக்கிறார். அநேகருக்கு இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் நல்லா தான் வச்சுருப்பார், ஆனாலும் ஆண்டவர் மேலே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்படியே இருக்கிறேனே, இருக்கிற நிலைமையில் திருப்தி இல்லை, இருக்கிற நிலைமை நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய மனசு இல்லாமல் நிறைய பேர் நான் இப்படியே இருக்கிறேனே, நான் இப்படியே இருக்கிறேனே. இவங்களுக்கு எப்போ புரியும்னா, இவர்களை விட கீழான நிலைமையில இருந்து வந்து ஒருத்தவங்க பேசும்போது தான் இவங்களுக்கு புரியும். ஓ, அப்போ ஆண்டவர் நம்மளை நல்லா தான் வச்சிருக்கிறாரு. சில நேரங்கள் இது ஒரு பிரச்சனை பாருங்க, நாம் இருக்கிற நிலைமை நமக்கே தெரியாமல் போயிடுது. இல்லை, நாம் இருக்கிற நிலைமையை உணர வேண்டும். உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அது போதும் நினைக்கிறது இல்லை, அதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தணும். யோபு பாருங்க, ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். அதை பற்றி பிதாவாகி தேவன் யாருக்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை. இயேசு கிறிஸ்துக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலை, பரிசுத்த ஆவியானவர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. யோபு பாரு எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிறான் அப்படின்லாம் சொல்லலை. பிதாவாகிய தேவன் அதை குறித்து சந்தோஷமாக தான் இருந்தார். எப்படி இருந்தார்? மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தார். அல்லேலூயா. யோபு ஐஸ்வர்யவானா இருப்பது பிதாவுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தது தேவனுக்கு பிரச்சனையே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இது யாருக்கு தான் பிரச்சனையா இருக்குது? சில விசுவாசிகளுக்கு, சில ஊழியக்காரங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. ஆண்டவருக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு ஆளுக்கு யோபு ஐஸ்வர்யவானா இருப்பது பிரச்சனையா இருந்துச்சு. அது யாருங்க? பிசாசு. எப்படி சொல்லலாம்? யோபுவை பற்றி என்ன செய்யறான்? தேவ சமூகத்தில் போய் நின்று குறை சொல்றான், போய் குறை பேசுறான், குற்றம் சாட்டுகிறான். என்னன்னு? யோபு சும்மாவா உங்களை வணங்குறான்? யோபு சும்மாவா நீதிமானா இருக்கிறான்? நீங்க அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் அவனை ஆசீர்வச்சிருக்கிறீங்க. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஆசீர்வச்சிருக்கிறீங்க. வேலி அடைச்சு பாதுகாத்திருக்கிறீங்க. அதனால அவன் என்ன செய்யறான்? அவங்கள வணங்குகிறான் என்று ஆண்டவரிடத்தில் போய் குறை சொன்னது, குற்றம் சாட்டினது யார்? பிசாசு. அப்போ குறை பேசுறதும் குற்றம் சாட்டுறதும் யாருடைய வேலை? யார் வேலைங்க? அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி, மற்றவர்களை பற்றி, சபை விசுவாசிகளை பற்றி குறை பேசுனா நமக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு அர்த்தம்? நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. அல்லேலூயா. அப்போ குறை பேசுவதும் குற்றம் சாட்டுவதும் நல்லா புரிஞ்சுக்குங்க, பிசாசுனுடைய வேலை. அதை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஏன்னா எல்லா மனுஷனுக்குள்ளும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். திட்டமாய் சொல்லுகிறேன், எல்லா மனுஷனுக்குள்ளேயும் குறை இருக்கும், குற்றங்கள் இருக்கும். அதை தேவன் சரிப்படுத்துவார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரை பற்றி குறை பேசுறதுக்காக உங்களை என்னையும் தேவன் அழைக்கவில்லை. பொதுவாக சபையை விட்டு வெளியே போனவங்க என்ன செய்வாங்க? சர்ச்சை குறித்து பரவாயில்லைங்க, நல்ல சர்ச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, குறை பேசிட்டே தான் இருப்பாங்க. அதை நீங்கள் காதில் வாங்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்களும் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்களும் சர்ச்சை விட்டு வெளியே போயிடுவீங்க. வெளியே போயிட்டு நீங்களும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து பார்த்தா நீங்கள் எங்கேயுமே இருக்க மாட்டீங்க, எந்த சர்ச்சில் இருக்க மாட்டீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறதுல 0க்கு போயிடும். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது இப்போ என்ன ஆயிரும்? 0க்கு போயிடும். அதனால் யாரை குறித்தும் குறை பேசுவதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. குற்றம் சாட்டுவதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. ஏனென்றால் குறை பேசுவதும் குற்றம் சாட்டுவதும் பிசாசுனுடைய குணம். பிசாசுனுடைய இன்னொரு குணத்தை சொல்கிறேன். பிசாசு நம்ம கிட்ட பேசும்போது போய் பேசுவான்.
ஆண்டவர்கிட்ட பேசும்போது உண்மையை பேசுவான். ஆண்டவர்கிட்ட அவனால் போய் பேச முடியாது. இப்போ பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்கிறான்? நீங்கள் யோபுவை ஆசீர்வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அது உண்மையா பொய்யா? உண்மை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட அவன் போய் பேசுகிறான். ஆண்டவர்கிட்ட போய் பேச முடியாது. ஆண்டவர் அதுக்கு இல்லைன்னு சொல்லலை. அவர் அமைதியாக இருக்கிறார். நீங்கள் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறீர்? வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீர். அப்போ உங்களுடைய கோட்டைக்குள்ளாக யோபு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தேவன் யோபுவை ஆசீர்வதித்ததும் உண்மை, யோபுவை பாதுகாத்து கொண்டிருப்பதும் உண்மை. யோபுவை தேவன் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார் என்றால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கவும் முடியும், பாதுகாக்கவும் முடியும். அல்லேலூயா. இதை பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான். ஆண்டவர்கிட்ட உண்மைதான் சொல்கிறோம். இது ஆண்டவருக்கு பிரச்சனையா இல்லை, ஆனால் பிசாசுக்கு இது பிரச்சனையா இருக்குது. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக இருப்பது பிசாசுக்கு என்னைக்குனாலும் பிரச்சனை தான். அதற்கு விரோதமான வேலையை செய்து கொண்டே தான் இருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? நீங்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்களும் நானும் அவரோடு தொடர்புள்ள இருக்கணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டோடைய விருப்பம் என்ன, பிசாசனுடைய விருப்பம் என்னன்றது தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா எந்த வேலையை யார் செய்கிறான்றது நமக்கு புரிஞ்சிடும். வாசிக்கலாம். யோபு 1வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் போதும். ஆண்டவர் சொல்றாரு 6வது வசனத்துல, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? யோபு ஆண்டோடைய சமூகத்துக்கு போய் நிற்கும் போதே, சாத்தான் ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்கும் போதே ஆண்டவருக்கு தெரியுது இவன் எதுக்கு வந்திருக்கான். ஆண்டவரே கேட்குறாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோன்னு சொல்லிட்டு யோபுவை குறித்து ஒரு சாட்சி சொல்றாரு. யோபு எப்படிப்பட்டவனா? உத்தமன், அடுத்து சன்மார்க்கன், அடுத்து தேவனுக்கு பயந்தவன், அடுத்து பொல்லாப்புக்கு விலகிறவன். 5வது ஒரு பெரிய காரியத்தை சொல்றாரு, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பூமியில இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருந்த மனிதர்கள்லேயே பெர்ஃபெக்டான மனிதன் யாரு? யோபு. இந்த சாட்சியை சொன்னது யாரு? ஆண்டவர். இதுக்கு மேல வேற சாட்சி தேவையே கிடையாது யோபுக்கு. வேற எந்த மனுஷனும் யோபுவை குறித்து நீங்க நல்லவர் அல்லது நீங்க கெட்டவர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுக்குற சாட்சி போதும். அல்லேலூயா. அவர் என்னை எப்படி சொல்லிட்டார், இவர் என்னை எப்படி சொல்லிட்டார், யார் எப்படி சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாது. கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்றார், அதான் முக்கியம். இப்போதான் சாத்தான் சொல்றான், கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு சும்மாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், விருதாவாக தேவனுக்கு பயந்து சும்மா ஒன்றும் நடக்கல. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீங்க. அடுத்து என்ன சொல்றான்? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனை பாதுகாத்திருக்கிறீங்க, வேலி அடைச்சு. அது மட்டுமல்ல, அவனை ஆசீர்வதிச்சிருக்கு. அப்ப இந்த 2 வேலையும் யார் தான் செய்யறது? பாதுகாப்பு கொடுக்கறது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. பராமரிக்கிறது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. வேலி என்பது பாதுகாப்பு, ஆசீர்வாதம் என்பது பராமரிப்பு. இந்த 2ஐயும் செய்கிறது ஆண்டவர் தானே தவிர பிசாசு அல்ல. சிலர் நினைக்கிறாங்க பிசாசு அவங்களையெல்லாம் ஆசீர்வதிக்க. பிசாசுக்கு ஆசீர்வதிக்கலாம் தெரியாது. பிசாசு என்ன செய்யும்? இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டு சாபத்துக்குள்ளே தான் தள்ளும். அதுதான் அவனுடைய வேலை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பிசாசு பிடித்த மனிதர்கள்லாம் ஆசீர்வாதமாக இருந்தாங்களா? பைபிளில் பிசாசு பிடிச்ச மனிதர்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது என்ன நடந்துச்சு? இவர் கெனசரேத் என்கிற ஒரு நாட்டினுடைய எல்லைக்கு போகிறாரு. அங்கே உள்ளே போன உடனே கல்லறையிலேருந்து ஒருத்தன் ஓடி வரான். யாரு? பிசாசு பிடித்த ஒரு மனிதன். கல்லறையில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கான். அவன் ஓடி வர்றான்.
ஓடி வந்தோன்னு என்ன செய்யறான், தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்தவா இப்போது நீர் வந்தீர்னு கேட்கிறான். அவனுக்குள்ள இருந்து பிசாசு பேசுது. அப்ப பிசாசு ஒரு மனிதனை பிடித்திருந்தால், பிசாசுடைய ஆளுகை ஒரு மனிதனுக்கு இருந்தா, அவன் பிளஸிங் எல்லாம் இருக்க மாட்டான். நம்ம பார்க்கறதுக்கு வேணா அவன் ரொம்ப பணத்தோடையும் ஒரு வீட்டோடையும் ஒரு இதோட இருக்கிற மாதிரி தெரியும். உள்ள பூரா நாரிட்டிடும், கல்ற வாடை உள்ள. ஆத்மா பூரா என்ன செஞ்சிருக்கும், அழுகி போய் கிடக்கும். எப்போ என்ன நடக்கும் தெரியாது. குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைக்குள்ள இருப்பான். மன நிம்மதி இருக்காது. நீங்கள் நானும் படுத்தா தூங்குவோம், ஆனால் அவனுக்கு அந்த நிம்மதி இருக்காது. அவன் பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற மனுஷன். வெளிப்பிரகாரம் அல்ல, உள்ளாமல் எப்படி இருக்கான்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதனால தான் தேவன் சொன்னார், மனுஷன் தான் என் முகத்தை பார்ப்பான், நான் என்ன செய்வேன், இருதயத்தை பார்க்கிற தேவன். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். அவருக்கு அதான் முக்கியம். அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த மனிதனுக்குள்ள அந்த பிசாசை துரத்தின உடனே அந்த பிசாசு என்ன கேட்குது, எங்களை எல்லையை விட்டு துரத்திடாதீங்க, நாங்கள் அங்கே இருக்கிற அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், போகிறோம், அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு. இவர் சரின்னு சொன்னார். இப்போ பிசாசு இந்த மனிதனை விட்டு வெளியே போயிடுச்சு. வெளியே போனோடனே இவன் புத்தி தெளிந்து இவன் என்ன செய்கிறான், உங்கள் பின்னாடியே வர்றேன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், என் நல்லா வராத, நீ போய் உங்கள் வீட்டோட சேர்ந்துரு அப்படின்னு சொன்னோடனே இவன் வீட்டோட சேர்ந்துருக்கிறான். ஆண்டவர் செய்த நன்மைகளை அவன் சுவிசேஷமாக அறிவிக்கிறான். அப்போ பிசாசு ஒரு மனிதனை விட்டு போனதுக்கப்புறம் அந்த மனிதன் எப்படி இருக்கிறான், அப்போ தான் மனுஷனாக இருக்கிறான். பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவன் மனுஷனாகவே இல்லை, அவனும் ஒரு பிசாசாக மாறி தான் நிற்கிறான். இப்போ நல்லா கவனிங்க, பிசாசு அவனை விட்டு வெளியே போய் பன்னி கூட்டத்துக்குள்ளே போனோன்னு என்ன நடந்துச்சு, பன்றிகள்லாம் என்னாச்சு, எல்லாம் மேலே இருந்து அருவியில் கீழே குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போச்சு. எது, பன்றி கூட்டம். பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே போனால் ஆசீர்வதிக்காதுங்க, கொல்லும். நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் நினைக்கிறான் பிசாசு ஆசீர்வதிக்கிறான். பிசாசாலெல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது, கொல்லத்தான் முடியும். பிசாசு எந்த ஆசீர்வாதத்தையும் யாருக்கும் கொடுப்பது இல்லை. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் மட்டும்தான் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார் பார்த்தீங்களா. தேவனை அறியாத மனிதன் கூட உழைக்கும் போது ஆசீர்வதிக்கப்படுறான். ஏன், அவன் கையின் பிரயாசம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவன் சோம்பேறித்தனமா இல்லை. அல்லேலூயா. அவன் தேவனை தான் தேடலை, தேவனை தான் கண்டுபிடிக்கல, ஆனால் அவனும் தேவனுடைய தன்மையினால் உருவாக்கப்பட்ட மனுஷன்தான். அல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்படாத மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதும் தேவனால தான். அப்படிப்பட்ட மனுஷனை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள சில சின்சியாரிட்டி இருக்கும். அவனுடைய பிஸ்னஸில் அவன் உண்மையாக இருப்பான், அவனுடைய வேலையில் அவன் உண்மையாக இருப்பான். அவனுக்கு எது உண்மையான கடவுள்னு மட்டும்தான் தெரியாது, அது மட்டும்தான், அந்த அறிவு மட்டும்தான் இல்லாமல் இருப்பான். மற்ற சில விஷயங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதனால தேவனால் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ யாரும் நினைக்காதீங்க பிசாசு ஆசீர்வதிக்கும். பிசாசு கொல்லும். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றிற்கும். அப்போ பிசாசு வர்றதனுடைய நோக்கம், பிசாசுடைய ஆளுகை இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலைமை, அவனுக்கு ஆசீர்வாதத்தை திருடுறது, அவனை கொல்றது, தடம் தெரியாமல் அழிக்கிறது. இதுதான் பிசாசுனுடைய வேலை. அல்லேலூயா. அப்போ நமக்கு பாதுகாப்பை கொடுப்பதும் நம்மை பராமரிப்பதும் நம்மை ஆசீர்வதிப்பதும் தேவனுடைய வேலை. அல்லேலூயா. நாம் பழுகிறது, பெறுகிறது, பூமியை நிரப்புவது, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துவது, சகலத்தையும் ஆண்டு கொள்வது, இது நம்முடைய வேலை, இது நம்முடைய விருப்பம். இதற்கான ஆற்றலை தருவது, இதற்கான பலனை தருவது தேவன். அல்லேலூயா. நம்மை பாதுகாப்பதும் நமக்கு தேவைகளை சந்தித்து நம்மை பராமரிப்பதும் தேவனுடைய வேலை. அது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவர் நம் மீது அவ்வளவு அன்பை உடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முண்டு வருகிறோம் பிதாவே. இம்மட்டுமாய் நீ பாராட்டின கிருபைகளுக்காக செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெருக வேண்டும் என்பது உடைய சித்தமாய் உடைய விருப்பமாய் இருக்கிறது. அதற்கான பலனை நீர் எங்களுக்கு தருகிறீர். தேவனோடு உள்ள அந்த நெருங்கிய தொடர்பின் மூலம் ஆவிக்குரிய ரீதியிலையும் பொருளாதார ரீதியிலையும் நாங்கள் வளரத்தக்கதாக தேவன் தாமே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தினால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.